இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுத போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, 2 APs have the same common difference. காமன் டிஃபரன்ஸ்னா டின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஏபியை நான் A1 எடுத்துக்கிறேன், செகண்ட் ஏபியை வந்து A2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். AN = A + N - 1. ஃபர்ஸ்ட் ஏபியை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A1ன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகேவா, இப்போ இந்த ஏன்னு இருக்கிற இடத்துல நம்ம A1 போட போகிறோம். ANன்னு இருக்கிற இடத்துல 100ம் அந்த 100th டேர்மும் 1000th டேர்மையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, A100 = இது A1 term. ஓகேவா, ஃபர்ஸ்ட் AP plus 100 - 1 = 100 - 1 D into D. ஓகேவா, A1 plus 100 - 1 99 D வந்துடும். அதுக்கடுத்து 1000 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். A1000 = அதே A1 term, ஃபர்ஸ்ட் ஏபிங்கிறதுனால A1, 1000 - 1 D, A1 plus 99 D வந்துடும். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 99 D வந்துடும். ஓகேவா, அடுத்து செகண்ட் ஏபினா A2, A1 இருக்கிற இடத்துல போய் A2 மட்டும் போடுவோம். ஓகேவா, A2 99 D அதே தான் வரும். இதுலேயும் 1000 கண்டுபிடிக்கும் போது A2 99 D வரும். இது 99 D, இது 99 D வரும். ஓகேவா, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து given that அங்கே கொடுத்துருக்கிறத டிஃபரன்ஸ் வச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். given that the difference between 100th term of AP is 100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 100th term of AP 100ன்னு கொடுத்துட்டாங்க. 1000க்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 100th term of APயை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 100th termங்கிறது நம்ம இங்கே A1 எழுதுங்க. 100th term இதான 100th term, இது 1வது. ஓகேவா, இது வந்து இது 2வது செகண்ட் ஏபியில் உள்ளதை பாருங்கள். A + 99 D, அது A2 + 99 D, A1 A2. ஓகேவா, அவ்வளோதான். A1 + 99 அதோட டிஃபரன்ஸ் மைனஸ் A2 + 99 D ஓட டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன ஆகும், இப்போ இது A1 அப்படியே வரும், இந்த +99 இது -99 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே A1 - A2 மட்டும் இருக்கும், = 100. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சார்ட் அவுட் பண்ணுவோம், இந்த 1000ஐயும் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் தெரியாது, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, டிஃபரன்ஸ் பிட்வீன் 1000 terms of AP. அப்போ A1 + இது ஃபர்ஸ்ட் AP, A1 + 99 D மைனஸ் A2 + 99 D. ஸோ வழக்கம் போல் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். A1 - A2 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், A1 A2ங்கிறது 100. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன எழுதிடலாம், இதுக்கு 100ன்னு ஆன்சர் எழுதிடலாமா. ஆல்ரெடி வி ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A1 A2 = 100ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ ஆன்சர், இதோட ஆன்சர் இதை அப்படியே எடுத்துட்டு 100ன்னு எழுதிடலாம். ஃபைனலாக என்ன எழுதியதான், த டிஃபரன்ஸ் பிட்வீன் 1000th term of this AP will be 100. 100th termக்கும் 100 தான், 1000 term அவங்க கண்டுபிடிக்க சொன்னதுக்கு